அங்க சின்னதா ஒரு கேட் இருக்கு, அது வழியா உள்ள போக முடியுமா? உள்ள போனா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நம்ம உள்ள போனா வேற உள்ள போக நான் சாக மாதிரி என்னால விஜயனாவை பார்த்து செட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போறேன். விஜயனா நான் கண்டிப்பா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க போனப்பயும் அதே எனக்கு விஜயனா வீட்டை பார்த்தாலே எனக்கு விஜயனாவை பார்த்தாங்க. ஒரு பக்கம் விஜயண்ணா வீட்டு அட்ரஸ் தெரியாம இருந்தமா இருந்தாரு. கரெக்டா அங்க அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போனோம். விஜயண்ணா வீடு அவரே ஃபைன் பண்ணிட்டேன். விஜயண்ணா வீடு தானே. காலையில தான் வாங்கிட்டு வந்தோம். பிளாட்ஃபார்ம் 2 கேட் ஓபன் இருக்கியா? நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சில் குடியிருக்கும் நான் இராத என்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் மேல ஏன் அவ்வளவு வெறியா இருக்காங்க? எல்லாம் முறைதான் ஒரு முறைதான் உங்களை பார்த்தால் அது வரும். Hey guys, back to another video. புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சொன்னீங்களா? ஸோ சேனல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3M Squad. வணக்கம் ஃபேமிலிஸ். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு vlog என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோ. இப்ப நான் சொல்ல போற விஷயம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த், ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இட். சரி, இப்போ விஜயா நான் கிட்ட போறோம், ஓகேவா? சரி, ஏன்னா நாங்க ஏற்கனவே போயிருக்கோம். என்ன விட்டு நீங்க போனீங்க, நானும் ஒரு டைம் போய் பாத்துருவேன். சரி, நாங்க அது தப்புன்னு சொல்ல. இப்போ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, விஜயனா நான் கண்டிப்பா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க போனப்பயும் அதே எனக்கு விஜயனா வீட்டை பார்த்தாலே எனக்கு விஜயனாவை பார்த்தாங்க. நாங்க போனாடி போகும்போது சின்ன வயசுல தெரிஞ்சு தளபதி கத்திட்டோம். பரவாயில்ல, நானும் கத்துறேன். யாரு எனக்கு சின்னதா என்ன தெரிஞ்சாலும் நானும் அண்ணா அண்ணா கத்திடுறேன். நான் உன்னை விட பெரியான ஃபேன்ஸ் சொல்லியாரு சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம். பெரிய ஃபேன்ஸ் தானே, அப்ப என்ன கூட்டிட்டு போ. ஊர்ல இருக்கோம், அது மேல வந்து ஆரம்பிக்கிறோம். போறோம், ஒருவேளை பார்க்க முடியும், டிசப்பாயிண்ட் ஆக கூடாது. ஓகே, நம்ம வந்தோம். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு கிளம்புறோம். போயிட்டு பாக்கலாம், பார்க்க முடிஞ்சா பாக்கலாம், இல்லையா அங்க என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதான் ஃபைன். ஃபீல் பண்ணக்கூடாது சொல்றேன். சரி கைஸ், கிளம்புவோமா? பொதுவாகவே சென்னைன்னு சொன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது சினிமா. இங்க வந்தா நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நிறைய கனவோட வருவாங்க. அண்ட் இங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் தமிழ் சினிமா, இன்னைக்கு தமிழ் சினிமாவே கொண்டு போய் உச்சத்துல உட்கார வச்சிருக்கிற செலிபிரிட்டிஸ், அதுலயும் டாப் 3ல இருக்கிற ஜாம்பவான்ஸ். இந்த 3 லெஜண்ட்லயும் ஒருத்தர் மட்டும் தான் காலிவுட் ஜீசஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 69 படம், 5 குட்டி ஸ்டோரி. இது மட்டும் இல்லைங்க, அடுத்த இன்னொரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு, அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இந்த 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த 3M Squad. ஸோ புதுசா கண்டென்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர போறோம், நல்ல வீடியோஸா கொண்டு வர போறோம். ஸோ நம்மளோட vlogsல என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க ப்ரோ. அதான் சர்ப்ரைஸ், நீங்களே பார்த்த உடனே ஷாக் ஆவீங்க. சோ गाइस, இன்னைக்கான வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. சோ முக்கியமா இந்த வீடியோ பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இவராலதான் பாத்தியா வந்து நீங்க உயிர் வாங்குறீங்க. நான் தான் கேட்கணும், இவங்களுக்கு எங்க போச்சு நீங்க கேட்கலாம். நீங்க கேளுங்க, நல்ல கேளுங்க. நம்ம டீம்ல இருக்க ஒருத்தங்க ஒரு விஷயம் கேட்டா என்ன ஆசைப்பட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஆமா, அப்படியே பண்ணிடுவோம். கமெண்ட் செக்ஷன் நீங்க என்ன சொன்னாலும் அதுவும் பண்ணிடுவோம். நாங்க ஆக்சுவலா அதுக்காக மட்டும் பண்ணல, நம்மளுக்கு ஆசை. நாங்க சின்ன வயசுல இருந்து இளைய தளபதியில இருந்து ஸ்கூல் படிக்கும்போது யார் ஃபேன்? விஜய் ஃபேன். காலேஜ் படிக்கும்போது யார் ஃபேன்? விஜய் ஃபேன். காலேஜ் முடிக்கும்போது யார் ஃபேன்? விஜய் ஃபேன். இப்போ வேலையில விஜய் ஃபேன். விஜய் ஃபேன். இப்போ யார் ஃபேன்? அதே ஃபேன் தான், விஜய் ஃபேன் தான். நம்ம விஜய் என்ன, நாங்க இதுக்கு முன்னாடியே விஜய் கிட்ட போயிருக்கோம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அப்போ செம்மையா இருந்துச்சு. சோ இப்போ அதே எக்ஸைட்மெண்டோட தான் இருக்கு. நானும் அந்த ஒரு ஆசை நிறைவேறா கண்முறை பாத்துருவோமா, ஒரு வாட்டி அவர் பாத்துற மாட்டோம். ஒரு வேலை நீ வந்துட்டு இப்போ நாங்க போறோம், அவர் திடீர்னு எங்கேயாவது பாத்துட்டா செத்துருவேன். பூந்தமல்லியில பாத்தீங்கன்னா நம்ம புனித் வந்துட்டு அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கான். சில வேலைகள் அவர் சென்னையில இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாங்க ஒசூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு சில ஷூட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதே நேரத்துல விஜய் ப்ரோ பார்க்கணும்னு சொன்னதுனால இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்.
அது போக சொல்றோம். பட் இப்போ நான் பாத்தீங்கன்னா கோயம்பேட்டுல இருந்து வெளியே வந்துட்டு சாப்பிட போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃபனை சாப்பிட்டு அதுக்கடுத்து கண்டினியூ பண்றோம். ஸோ ஸ்டே டியூன். காலையில தானே வாங்கிட்டு வந்தோம், மறுபடியுமா மீண்டுமா வீடியோ கண்டினியூ பண்றோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய vlogs பண்ணிருக்கோம். So இனிமே இந்த புது சேனல்ல நிறைய vlogs வர போகுது. எதுவுமே பேசாது, போக்கஸ் மொத்தமா இங்க வைங்க. மைக் அங்க நீ ஏதோ பேசி எனக்கு இங்கதான் ரெக்கார்ட் ஆகி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு லைக் மைக்கை தூக்கி எங்க கட்டி போட்டுருவோம். So guys, கொஞ்சம் ஸ்டே டியூனா இருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறோம். உன்னோட அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் அப்பெல்லாம் நடந்துகிட்டு பஸ்ல இப்படிதான் டிராவல் பண்ணிருப்போம். நீ வந்த நேரம் கோயம்பேடு உள்ளே மெட்ரோ. அதுல ஒருத்தங்களை பார்த்து கேட்பா நாக்கு புரிங்கிற மாதிரி. இல்ல, சென்னைக்கு நாங்களே புதுசு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கால் பண்ணி அட்ரஸ் எங்க கேளுடான்னு. ஒவ்வொரு ஆட்டோக்காரன் கிட்டயோ ஒரு அக்கா கிட்டயும் போயிட்டு அட்ரஸ் கேக்குற அந்த வழி இருக்கு. சில நேரத்துல எல்லாம் கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டுவோம். அதுவும் இங்கெல்லாம் அக்கா ஆட்டோக்காரன்னு கிடையாது, மெட்ரோ கிட்ட. ஆமா, இந்த பக்கம் அப்படியே அஜித் இருக்கு, லிப்ட்ல போய் போஸ்ட் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நேற்று தான் பிறந்து வந்திருக்கேன். 2 பேர் சொல்லிட்டாங்க சோட்டா பீம் என்ன தெரியாது எனக்கு. நான் சோட்டா பீம், டோரா பூஜி, பவர் ரேஞ்சர்ஸ் இந்த மாதிரி பார்த்து வந்தவன்டா. நீங்க அதுக்கும் மேல நீங்க இப்ப புரியல வர நிஜாங்களா பார்த்து வந்த குழந்தைங்க. நம்மளை பத்தி என்ன சொல்ற இந்த சோட்டா பீம் என்ன பெருமையா பேசுனேன்டா. என்ன அப்படி இருக்கீங்க? லைக் எனக்கு இப்ப பெங்களூர் ஃபீல் வருது. பெங்களூர் ஃபீல் வருதா? எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காதா? எங்கடா போற? என்ன ஒண்ணு தேடி சொல்லடா. விஜயோட வந்துரு, இல்லன்னா கேட் க்ளோஸ் பண்ணு. பிளாட்ஃபார்ம் 2 வந்துட்டு விண்டோ நாங்க அத நம்ப வேண்டியதா? இதா சென்ட்ரல் மெட்ரோவா? வின்கோ பாத்தல. ஆமா, எது பாத்தல? வின்கோ நாங்கடா. அப்ப அதுக்குள்ள போக முடியாதா? போலாம். அப்ப நீ சொல்லுப்பா. அப்படின்னா நீ முன்ன பின்ன மெட்ரோல வந்திருக்க. நான் சென்னை மெட்ரோல வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் கீழே. கர்த்தரை கூட நான் என்ன மன்னிச்சிருவேன். ஆனா உன்னால மன்னிக்கவே மாட்டேன். உன்னை கம்ஃபர்டபுளா கூட்டிட்டு போலான்னு மெட்ரோக்கு நான் சொன்னா எப்படி கத்துட்டாங்க? நீ உலக நல்லதா சொல்லிடலாம். அடி வாங்கும் போது வருவாங்க. நீ சொல்ற பத்தியா? என்னால இப்ப வரைக்கும் அது விட்டு வெளியே வர முடியல என்னால. எதை சொல்ற? வெளியே வர முடியல. இங்க வந்து பேச அப்பதான் தெரியும். போலாமா? டைம் ஆச்சு. நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை. பஸ் கைஸ், இப்போ இங்கல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணா வீட்டுக்கிட்ட போக போறோம். விஜயண்ணாவோட வீடோட லொகேஷன் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். விஜயண்ணா வீடு பார்க்கணும்னு மட்டும் போதாது, சீக்கிரமா நடக்கணும், ரூட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா, இப்ப நானா தானே கண்டுபிடிச்சு வந்தேன். நீயா கண்டுபிடிச்ச? ஒருத்தன் இந்த வழி சொல்றதுக்கு இவ்வளவு பண்றான் ப்ரோ. அது நீயே சொல்லினா நானே தெரிஞ்சுட்டு இருப்பேன்ல. டைம் ஆச்சு தான். டைம் ஆச்சுண்ணா. டைம் ஆச்சு. சும்மா சுத்தி தெரியல உனக்கு டைம் ஆனது.
ரோட் தெரியாம புத்திசாலித்தனத்தை இங்க காமிக்காது. நம்ம என்ன பண்றது? டேய், அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோ இது பண்ணிட்டு போலான்னு சொல்லணும். உனக்கு அறிய வரணும். எவ்வளவு நாள் டிராவல் பண்ணுறோம் வேற என்ன பண்ணிட்டு சொல்லு? ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஆனா நீ நல்லா நக்கின்னு உட்காந்துக்கோ சாக்லேட்ட ப்ரோ. ஆனா லாஜிக்கே நம்ம பண்ற ப்ரோ. நீ இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நான் இன்டர்வியூ பார்ப்பேன். விஜய் சார் வீடு பார்க்கலாம், விஜய் நான் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மட்டும் முடியல. இதெல்லாம் சமாளிச்சுதான் சும்மா இருக்க விஷயம். இப்ப இவர் சொன்னா நம்ம ஏதாவது சொல்லணும். அது என்னடா அது? முட்டை விஷயம் ஒண்ணு. விஜய் சார் பத்தி சொல்ல ஹாஸ்டல் தெரியல வழி. இந்த வழியெல்லாம் கேட்டு ரொம்ப தள்ளி போயிட்டோம். உடனே ஒரு தாண்டி போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீல ரிட்டர்ன் ஆட்டோ ஏறி வந்தோம். 4 மணி டைம். ஆனா ரொம்ப கஷ்டம் கேச்சு. சாவடிக்கிறான் புதுவூர்ல. அன்னைக்கு காரணம் என்னென்ன கேள்விங்க நான் இதை பாக்கட்டா இல்ல அதை பாக்கட்டா கேட்டா ரெண்டையும் பாக்கணும். கைஸ் வெல்கம் பேக் டு TN Squad. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீலங்கரை, அதாவது நம்ம விஜயண்ணா ஸ்ட்ரீட். விஜயண்ணா வீட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க விஜயண்ணா வீட்டுக்கு 2 டைம் வந்தாங்களா. பேசுறது தப்பு இல்ல, இப்படிட்டா சொல்ல முடியும். இவ்வளவு தூரம் 2-3 வாட்டி நாங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பட் எங்களுக்கே ஒழுங்கா அட்ரஸ் தெரியல. அவரை லோலோன்னு அலைய வச்சிட்டோம். அதனால மூச்சு வாங்கி பாவம் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு லோல அடிச்சு விடுறாரு. அதுவா வருது, ஸ்டாப் பண்ண முடியல. கைஸ் விஜயண்ணாவோட ஸ்ட்ரீட் குள்ள வந்துட்டோன்றதுக்கு இங்க பேனர்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நானா பேசலங்க, அதாவது வந்துகிட்டே இருக்கு வார்த்தை. பாரு, ஒரு நாள் எங்க கூட நடக்கிறதுக்கே உனக்கு இந்த அளவு டயர்ட் ஆகுது. இவங்க பெங்களூர்ல இருந்து மணாலி வரைக்கும் நடந்தே போனாங்க. அது விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி போனாங்கன்னு என்னால் நெஞ்சு பார்க்க முடியல. மணாலி மட்டும் சொல்ற, ஒசூர்ல இருந்து மணாலி போனோம். ஃபுல்லா நடந்துட்டெல்லாம் போல. லெஃப்ட் கேட்டு தெரியாதவங்க வண்டியில ஏறி இப்படி எல்லாம் போயிட்டு வந்தோம். ஆமா, அந்த தெரியாதவங்க வண்டியில ஏறி அப்படியே கிட்னாப் பண்ணி போயிருந்தா எனக்கு இந்த நிலைமை இப்போ வரும். விஜயனா கூட ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாரு. நீ சொன்ன மாதிரி அவரு காணாம போயிட்டாரு. ஆமாங்க, தாடி வச்சுட்டு ஒரு ஆட்டோ. விஜயனா பத்தி எல்லாம் இன்டர்வியூல நிறைய பேசியிருப்பாரு இல்லையா. அவர் இங்கதான் இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பேர் தெரியும். நீங்க பாக்குறவங்களுக்கு யாராவது அவரு தாடி வச்சிருப்பாரு இல்லையா, ஆட்டோ கூட ஓட்டுவாரு. விஜயனோட இதுல இருக்காரு இப்போ. சோ அவரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு பேர் தெரியல. சோ இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ரொம்ப மாறிட்டு இருக்கு. நாங்க அப்போ வந்தப்பவும் இப்போ வர்றதுக்கும். ஆனா ஸ்ட்ரீட் பாருங்க, ஐயோ இது இந்த வழியா நம்ம விஜயனா எப்படி வந்துட்டு போவாங்க. நான் ஒரு 17 நாள் லடாக்கு தலைவர். நான் பேசாம எங்க விஜயன் 3 வருஷம் ஒரு தீவுல வாழ்ந்திருக்காரு. நல்ல சாப்பாடு இல்ல, அப்புறம் என்ன ப்ரோ, நல்ல காசு இல்ல, நல்ல வீடு இல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய விஷயம். இந்த நாய்ப்பாடுன்னு தெரியுதுல்ல, எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. நேச்சுரல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சாப்பாடுக்கும் அங்க கிடைக்கிற ஒவ்வொரு பொருளோட ரேட்டுக்கும் நம்ம வாங்குறதுக்கு கூட முடியாது. இங்கெல்லாம் 10 ரூபாய்க்கு தக்காளி கேச்சா அங்க 100 ரூபாய் தக்காளி. நான் 17 நாள்ல போயிட்டு வந்துட்டேன், ஈஸியா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து இது பண்ணேன். தக்காளி இங்க இருந்தா 100 ரூபாய். வரும்போது அப்ப அங்க இருந்து இங்க வருவீங்க அப்படி இல்லையா? 6 மாசத்துக்கோ 7 மாசத்துக்கோ ஒரு வாட்டி தான் வீட்டுக்கே வருவாரு. சம்பாதிக்கிறது மொத்தமா அங்கேயே போயிரும் வந்துட்டு போறதுக்கு.
ஆமா விஜய் நான் பார்க்கணும்னு சொன்னேன். சரி விஜயனோட ஃபர்ஸ்ட் படம் எது நீ பார்த்தது? அதாவது விஜயன ஃபர்ஸ்ட் மூவி துள்ளாத மனமும் துள்ளும். ஆ. உன்னை விட நாங்க சீனியர்ஸ். நானே திருப்பூர்ல இருந்து விஜய் நான் பார்த்துட்டு இருக்கேன். விவரம் தெரிஞ்சது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு துள்ளாத மனமும் துள்ளும். ஆமா, ஆமா. அதுவே உனக்கு வாயில ஒழுங்கா வர மாட்டேங்குது. சரி, இந்த மாதிரி கேமரா கொடுத்துட்டு போகும்போது பீப்புள் தான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்களே தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக இப்படி வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சொல்லி ஊரே பாக்குறீங்களா? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தா பீச் ப்ரோ, நீலகிரி பீச். ஆமா ப்ரோ, விஜய் மார்னிங்ல இந்த சைடு வாக்கிங் போவாராமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பயே நம்ம மார்னிங் வந்து வரியா எல்லாத்தையும் உங்களுக்கு அதுவும் ட்ரை பண்ணோம், வரல அவரு. எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் வரோம். விஜய் நான் வெளியே வரா, விஜய் நான் வெளியே வரா அப்படின்னு கேட்டோம் ப்ரோ. வாக்கிங் போறேன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆ. சரி, அந்த வீட்டுல எங்கேயாச்சும் தெரிஞ்சிருவாருன்னு அர்லி மார்னிங் 3 மணிக்கு தான் நாங்க வந்திருந்தோம் தெரியுமா? நாளை நைட் வந்து போய் இப்படி சொல்லி ஆனா உண்மை அது அப்படி இல்லையா? உள்ளே நான் வரலாம். உள்ளே gym வச்சிருக்கேன். ஆமா. வீட்டுக்கு உள்ளதான் இல்ல இல்ல பீச்சுக்கு எதுக்கு வரணும் அவரு? நீங்க டைம் சொன்னீங்க பீச் பத்தி பேசும்போது விஜயனா இங்க வாக்கிங் எக்ஸ்சேஞ்சிங் பிளேஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போனோம். போலீஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் வீடியோ பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த கிராசிங்ல தான் இருக்குது. ஒரு பக்கம் விஜயண்ணா வீட்டு அட்ரஸ் தெரியாம இருந்தோமா, இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் ஒரு டெலிவரி பாய் பிரதர் தான். நீ வரல, ஒரு டெலிவரி பாய் பிரதர் வந்து இங்க நின்றுட்டு இருந்தாரு. கரெக்டா அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போனோம். விஜயண்ணா வீடு அவரே ஃபைன் பண்ணிட்டேன். விஜயண்ணா வீடு தானே கேட்டி போயிட்டு ரெட் எண்ட்ல போயிட்டு செகண்ட் கிளாஸ்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு காலம். முன்ன மாதிரி இல்ல விஜயண்ணா வீட்டுக்கிட்ட இப்பெல்லாம் காவல்துறை அதிகமா பாதுகாப்பு. வரதுக்கு எப்படி வந்தோம்? அங்க பின்னாடி பாருங்க, அங்க பீச் எல்லாம் இருக்கு. ஸோ விஜயண்ணா வீட்டுக்கு இப்போ அந்த கிராசிங்ல தான் போகணும் நம்ம. நாங்க அப்ப வரும்போது நன்கிட்டே வண்டிக்கு ஆடும் பஸ்ல தான் வந்தோம். இங்க வந்து எங்கேயும் இறக்கி விட்டாங்க. இந்த கிராசிங் சொல்லாம வேற கிராஸ்ல இருந்து நடந்து வந்தோம். ஹலோ கைஸ், பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இங்க இருக்க எல்லா வீடுமே லக்ஸூரியஸா இருக்கும். ஆமா. ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வந்து ஆமா, இங்க தான் சைக்கிள் பண்ணார் விஜயண்ணா. அது ஓ, ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி correct. அந்த எலெக்ஷன் டைம்ல தான் நாங்க வந்திருந்தது. ஆக்சுவலா எலெக்ஷன் நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தோம். நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சைக்கிள்ல வந்தாரு. அப்பதான் ஃபீல் பண்ணோம். 2-3 நாள் கழிச்சு போயிருந்தோம். நாங்க விஜயண்ணா பாத்துட்டு இருப்போம். அப்போ இன்னைக்கு வரையுமே பார்க்க முடியல. நிறைய மாநாடெல்லாம் நடந்துச்சு. அந்த டைம்ல பார்க்க முடியலையே. அப்போ நம்மளால எப்படி பார்க்க முடியாது? தடங்கள் ப்ரோ, உண்மையிலேயே சொல்றேன். அது எப்படி சொல்றது ப்ரோ, இன்னைக்கு மாசா இருக்காரு. அன்னைக்கு இளைய தளபதி எனக்கே ஏதாச்சும் ஒரு தடங்களை போய் ஒடிக்கணும். நம்ம விஜய் எனக்காக தலைவர்கிட்ட ஒரு வீடியோ எடிட் பண்ணி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆச்சு. அந்த தலைவருக்கும் ஓகே ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸிங்க. நீங்க எல்லாம் கிட்ஸ் மென்ஸ், நாங்க லெஜெண்ட்ஸ். இளைய தளபதி விஜய்ல இருந்து நாங்க லைக் பண்றோம். அவருக்கே தெரியாது. இல்ல ப்ரோ, இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இருக்க கிட்ஸ் எல்லாமே அவரோட மாஸ். இப்ப எதுக்கு இந்த டாபிக் தெரியுமா? நீ சொன்னல எடிட் பண்ண, நான் சொன்னல எடிட் பண்றது, அந்த டாபிக் டைவர்ட் பண்றதுக்கு இந்த டாபிக் அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க கிட்ஸுக்கு எப்படி தெரியும் விஜயண்ணாவை? ஒரு மாஸ் ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா தெரியும். நாங்க எப்போல இருந்து நீ சொன்ன இல்ல, துள்ளாத மனமும் துள்ளும், பூவே உனக்காக, நாளைய தீர்ப்பு. நான் சொல்றேன், சொல்ல டைலாக் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா என்னன்னு கேட்டோம். நான் விஜயண்ணா எனக்கு எப்ப இருந்து பிடிக்கும், எதனால பிடிக்கும்ன்றது நான் சொல்றேன். நாங்க சொல்ல வரல, நீங்க பார்ட்டி போடுற இந்த மாதிரி போயிட்ட மாட்டேன். சேனல்ல ஒரு மெம்பரா போயிட்டாங்க. மீனிங் சொன்னீங்களே, இவ்வளவு பேசுனீங்களே. 3 members squad. 3 members-ஆ? மெண்டல்ஸ் இல்லையா? Mentals means- மெண்டல். No. பைத்தியக்காரங்க சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே விடுங்க. அப்ப நீங்க 2 பேர் பைத்தியம், நானும் பைத்தியம் விட்டுக்குவேன். அவன் அதுதான் ஆக்சுவலாவே சொன்னாங்க, 3 மென்டல் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுன்ட்டு. என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் பாத்தீங்கன்னா அங்க கேங் கண்டிப்பா அது விஜயண்ணா வீடு. முன்னாடி எல்லாம் விஜயனோட வீடு எண்ட்ல, விஜயண்ணா வீடு எங்கன்னா டெட் எண்ட்ல ஒரு பெரிய கேட்டு, ஒரு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாக்குறதுக்கு எல்லா வீடும் அப்படியே தான் தெரியுது. கேட்ல அதே கலர்ல வச்சிருக்காங்க. அண்ட் வீடுங்க எல்லாமே சேம் ஒரே மாதிரி தெரியுது. எல்லாமே ஹை கிளாஸ் வீடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் மரங்க இருக்கு, அப்படிதான் தெரியும். பாத்தீங்களா இங்க இருந்து தெரியாது ராசா. தெரியாதா?
கையில யாரா கேமரா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஜயண்ணா பாக்குறதுக்கு டெய்லி அந்த இடத்துல கிரௌட் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வேற போயிட்டு இருக்கோமா, இந்த டைம்ல கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமா இருக்கும். போயிட்டு போட்டோஸும் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடு கூட இவ்வளவு அழகா இருக்கு பாரு ப்ரோ. ஆமா, எல்லாமே ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. காருங்க ஒன்னொன்னும் நான் ஆக்சுவலா லாஸ்ட் டைமும் அப்படிதான் பாக்குறோம். ஒரு காரும் அவ்வளவு பெருசு இருக்கு. கார் பேர் மட்டும் தெரியாது. தெரியுது இவருக்கு என்ன காரு, ஏதாச்சும் ஒரு 3 கார் பேர் சொல்லு. BMW, ரோல்ஸ் ராய்ஸ், ரோல்ஸ் ரைஸ், ரோல்ஸ் ராய்ஸ், ஷிஃப்ட், பென்ஸ், அது கார் தானா? சரியான கார். விஜயண்ணா வீட்டு பக்கத்துல பாரத், அவர் பேர் என்ன, பாரத் தேசாவா? பாரதி ராஜாவா? அவரோட வீடியோ நல்ல கான பாரதி தேசாவா? ஐயோ தெரியலையே. பாரதி ராஜா, பாரதி ராஜா கவிஞர் யாரு? ஸோ இப்போ நம்ம விஜயண்ணா வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். அங்கே ஒரு க்ரௌட் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு. ஸோ இப்போ நாமளும் என்ன பண்ண போறோம்னா அதுதான் பண்ண போறோம். இப்போ நாங்கள் உன்னை இவ்வளோ இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், முன்னில அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் காணுமே. ஏன்னா விஜயண்ணா பாக்க கரெக்டா ஒரே டைம் கூட்டி வந்தோம். ஓகே, இந்தியாவிலிருந்து கேட்டா 2 நாள் வீட்டுக்கு வந்தோம். என்னன்னா சொல்லி உண்மையா பேசணும் வருது. நானா சொல்றேன்ல, எனக்கு என் தானா அளவா வருது. ஸோ டிஸ்டன்ஸ் நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தை விஜய் நவீன பார்த்தேன்னா இப்போ நான் இது உயிர் போயிடும். ஸோ பார்த்து உயிராக போறேன் ப்ரோ. விஜயனை வந்து இதை அப்படியே தொட்டதுன்னா உயிர் வந்துடும். ஸோ கைஸ், நீங்க யாராவது வீடியோ பார்க்குறவங்க விஜயனா வீட்டுக்கிட்ட வந்துருப்பீங்கல்ல, வந்தப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? விஜயனா பார்க்கலான்னு வந்திருப்பீங்க. பென்ஸ் கார் வரும், இந்த மாதிரி கார் தான் ஏறிட்டு பெஞ்ச் காரா இது? இதான் பெஞ்ச் ஆகும். அப்போ நான் வேற பெஞ்சுன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன். நீலாங்கரை நீலகிரி தெரு பேர் தெரியும். எது பேரா? நான் பார்த்து தெரியாதா? See, அந்த குழந்தைங்க பத்தி அப்புறம் அங்க விளையாடின்னு இருக்காங்க. ஆமா, அந்த குழந்தைங்க விஜய் வீட்டுக்கு முன்னாடி இவரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா விஜய் ஓபன் அன்றும் இன்றும் என்றும் நம் இதய தளபதி தமிழ் சினிமாவின் ஒரே தளபதி விஜய் அவர்கள். இங்க நிறைய க்ரௌட் இருக்காங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுவும் வச்சிருக்காங்க. ஏதோ ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கிருப்பாங்க போல இருக்கு. அது விஜயனை காமிக்கலாம்னு வந்திருப்பாங்க போல. அப்போ இருந்து நிறைய க்ரௌட் இருந்துட்டே இருக்காங்க. நான் விஜய் ப்ரோ எப்படி தோணுது? அந்த விஜய் கேட்டை திறக்கிறாங்க பாருங்க. இந்த கேட்டை மட்டும் லைட்டா திறந்து உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டா போதும், 3 பேர் நான்லாம் இவ்வளவு சின்னதா அதெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். நான் ஆசைப்பட்ட விஜயனோட ஸ்டார்டிங் பட்ல அவர் மூஞ்சி ஆயிலா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு மூஞ்சன்னா சொல்லி ரிஜெக்ட் பண்ணி இன்னைக்கு பாலிவுட் ஜீசஸ் பிராண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அந்த பேர்ல ஒரு நின்னா போதும். அந்த குழந்தைங்களாம் விஜயனா பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவரை பார்க்க முடியலன்னு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. விஜயனா அந்த குழந்தைங்களை எப்பயாச்சும் பாருங்க, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு இதுதான் சுகமா கடவுளின் வரமா ஏதோ ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க குழந்தைங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அவங்களை கூப்பிட்டு விஷ் பண்ணிருக்கேன். கைஸ், அப்போ வந்தப்போ விஜயனா பார்க்க முடியல, இப்போவும் பார்க்க முடியாது போல இருக்கு. அங்கே வேறு நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க, ப்ரைஸஸ் எடுத்துகிட்டு ஏதோ வின் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்றைக்குமே கேட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு போக வேண்டியது தான். மேபி வந்தாருன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்த மாதிரி தான் இன்றைக்கி நானும் கேட்டு தொட்டுட்டு போகிறேன். செக்யூரிட்டி இருந்தாருன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ கைஸ், இதே ஒரு வேலை விஜயனா வீடியோ பார்த்துட்டோம். அப்போ வந்தப்போ இதே மாதிரி தான் போய் உட்காந்துட்டு இருந்தேன், இப்போயும் இதே மாதிரி தான் உட்காந்துருக்கேன்.
ப்ரோ ஜாலியா மக்கள் எல்லாமே கோயிலுக்கு வந்துட்டு போற மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துருந்தாங்க. காட்டுல ஒரு ஒருத்தரோட வீட்டுக்கே ஒரு மவுஸ் அதிகமா இருக்குன்னா வீட்டு கேட்டுக்கு ஆமா வீட்டோட கேட்டுக்கே மவுஸ் அதிகம். அங்க பாருங்க நமக்கு தெரியாதுங்கிறது நின்னு பார்த்தா ஆமா நிறைய பேர் வந்துட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே ஏதோ ஒரு திருவிழாக்கு வர மாதிரி வந்து ரெடி ஆயிட்டு வர வந்திருக்காங்க. இது என்னோட வீட்டு முன்னாடி கோயிலுக்கு அந்த கேட்டை பாக்குறதுக்கு ஏதோ கோயிலுக்கு வந்த மாதிரி வந்திருக்காங்க. கைஸ் அங்க இருக்க க்ரௌடுக்கும் ஜஸ்ட் இப்போ அவர் வெளியே வந்துட்டாருன்னா எங்கெங்கயோ இருக்க சோசியல் மீடியா ட்ரெண்டிங் ஆயிரும். கேமரா வச்சு போட்டு நம்ம போன் கேமரா நானே வச்சு போட்டு நானே வச்சு போட்டுவேன். பிளாகோட எல்லாம் வந்திருக்காங்க. அது அண்ணன் மேல இருக்க பாசம் தான் ஒண்ணுமே கிடையாது. அவங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, பியூரான ஒரு லவ் தான். சோ வேற எதுவுமே கிடையாது. பிளாக் எடுத்துட்டு வந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க, எதுவுமே அவங்க தலையில இல்ல. விஜயன் சேர்ந்த கூட்டம். ஆமா பாருங்க கைஸ், நார்மலா கால இந்த வெயில்ல வந்து பாத்துட்டு போறது அப்படின்றது குழந்தைங்க அந்த கேமரா முன்னாடி எல்லாம் போயிட்டு விஜயனா விஜயனா அப்படின்றாங்க. அவங்க ஏதோ அவார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருந்தாங்க, பிரைஸ் வின் பண்ணிருந்தாங்க போல இருக்கு. அது எப்படி ரெடி ஆயிட்டு வந்தாங்க, ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு வந்த மாதிரி, ஏதோ கோயிலுக்கு ரெடி ஆயிட்டு வந்த மாதிரி வந்து பாத்துட்டு போறாங்க. கோயில் தானே ஃபேன்ஸுக்கு இது என்ன காட் மாதிரி தான். இப்ப விஜய் வரணும் தான், ரொம்ப கஷ்டப்படுறோம். அங்க சின்னதா ஒரு கேட்டு இருக்கு, அது வழியா உள்ள போக முடியும். உள்ள போனா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. உள்ள போனா வேற உள்ள போக வேண்டியது. சாக மாதிரி என்னால விஜய் பார்த்து செட்ட ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போறேன். பாருங்க வெளியே மட்டும் வந்தாருன்னு வச்சோங்களேன், வேற மாதிரி உங்க சேனல் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி சஞ்சீவ் சார், இப்ப விஜய் சார் மட்டும் பார்த்துட்டோம், பினிஷ். மாநாடுலாம் நடந்திருக்கு நம்ம சேனல். அதான் நான் செட்டுதான் விஜய் நான் பார்க்க போய் இன்கேஸ் போட்டாங்க, நான் விஜய் நான் தூக்கிட்டு போறீங்களா? உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆமா, ஏன்னா இப்ப போனாதான் வீட்டுக்கு போக முடியும். இங்க என்ன சோறு கிடைக்குமோ தெரியல. இப்ப போனது இந்த வீட்டுக்கு கொடுக்க முடியும். ஆமா, ஏன்னா அதுக்குள்ள சேனல் இருக்கும். இங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அது இல்ல ப்ரோ, இங்கன்னு போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. என்னது? நம்ம கரெக்டா போயிட்டு அப்புறம் இந்தியன் வீட்டு விட்டு வெளியே வந்தாங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 1 hour வா எல்லாம் இல்லையா? வந்திருந்தாருன்னா அந்த இடம் அப்படி இருந்திருக்குமா? ஓடு அப்படியே ஆளை எகிரி வச்சு ஓடி போயிட்டு வந்த பேக் எல்லாம் தூக்கி போட்டு. ஓகே கைஸ், நீங்க விஜயனா வெட்டிட்ட வந்தீங்கன்னா தாராளமா வரலாம். வந்துட்டு போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு போலாம். சோ அவர் வரலான்னு ஃபீல் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு வாங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க, நல்லா படிச்சு 12th பாஸ் ஆயிட்டு வாங்க, இல்ல 10th பாஸ் ஆயிட்டு வாங்க, நல்ல மார்க்கோட வந்தீங்கன்னா அவரே வந்து உங்களை பாப்பாரு. எஸ், இதுக்கு மேல நாங்க படிச்ச எக்ஸாம் எழுதி படிப்பு முக்கியம் பிகிலே. அப்புறம் முக்கிய படிப்பு நம்ம பசங்க எல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் மார்க் மேல ஏன் அவ்வளவு வெறியா இருக்காங்க? எல்லாம் தளபதி விஜயனா தான். ஓகே கைஸ், முடிச்சிட்டோம், கிளம்பிட்டு இருக்கோம். டேக் கேர், டாடா பாய். போறதுக்கு ஏதோ சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போற கஷ்டமா இருக்கு. ஆமா, முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரும். கண்ணீர் வரும். யாரோ யாரோ நீ யாரோ. ஒன் லாஸ்ட் டைம் நாங்க ஃபைனலா வந்து பாத்துட்டு போறோம். இதுக்கப்புறம் வேற மாதிரி பாக்கலாம். வருவோம் வேற மாதிரி. சின்ன செலிப்ரேஷன் அவர் கை கொடுக்குற அளவுக்கு முன்னேறி வரும். கண்டிப்பா வருவோம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஊர்ல இந்த வீடியோ பாத்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. எங்களோட கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா vlogs பண்றதுதான். சோ vlogs பண்றது மட்டும் இல்ல, கண்டென்ட் வீடியோஸ், சேலஞ்சிங் வீடியோஸ், இந்த மாதிரி நீங்க என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களோ அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட வேலை. சோ கண்டென்ட் இல்லன்னு ஒரு சிலர் பேசுவாங்க, அது மேட்டருங்க.
ஒரு சிலருக்கு ஒரு சில ஸ்டோரி அவங்களுக்கு நடந்திருக்கும், ஆனா அது 4 பேருக்கு தெரியணும், பட் என்னால தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லுங்க, நாங்க அதை கண்டென்ட்டா மாத்துறோம், நாங்க உங்களை ஸ்கிரீன்ல கொண்டு வரோம். Guys, இன்னும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா மொத்தமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா மாத்தி வச்சுட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே பிசினஸா தான் இருக்கு, கண்டென்ட்டா இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் பண்றது மட்டும்தான் வேலை. ஆடியன்ஸ், ஆமா, ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வீடியோ பண்ணுவோம், நல்ல முறையில பண்ணுவோம், நல்ல விஷயத்தை தான் பண்ணுவோம். எங்களுடைய ஸ்கில்ஸை வளர்க்குறோம். சோ உங்க ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு போறவங்க மாதிரி இருந்துடாதீங்க. நீங்களும் நல்ல நல்ல கிரியேட்டர்ஸா ஆகலாம். சோ அப்கமிங் ஃபியூச்சர்ஸ்ல இப்ப கூட என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு நானும் கிரியேட்டர் ஆகிறேன்னு சொல்றாங்க. பட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இல்ல என்னால முடியலன்னு ஓடி போறதுல அந்த கிரியேட்டரோட இது இருக்கு. நம்ம விஜய் மாதிரி நம்ம ஒரு அந்த டைலாக் கில்லில டைலாக் சொல்வாரு, ஒரு வாட்டி இறங்கிட்டோம்னா முடிக்கிற வரைக்கும் போக கூடாது. அதுக்கு விமர்சனங்கள் இறங்கிட்டோம்னா அது ஒண்ணு ஜெயிக்கணும். எங்களெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கலாய்ப்பாங்க. சோ சின்ன குழந்தைங்க கலாய்ச்சாலும் சரி, பெரியவங்க கலாய்ச்சாலும் சரி, நாங்க எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னா அதை புடிச்சு பண்ணிட்டே தான் இருக்கணும். சோ நீங்களும் அதுதான் டக்குன்னு யாரோ பண்றாங்கன்னு வந்துட்டு பண்ணிட்டு போகாம அதை புடிச்சு வந்து பண்ணுங்க. படிப்பு அதுக்காக விட்டுறாதீங்க, படிப்பை முடிச்சிட்டு வந்து பண்ணுங்க. நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயம் எனக்கு தெரியும். ஆசைப்பட்டு பண்ணீங்கன்னா கஷ்டப்பட்டு பண்றோம்னு பண்ணும்போது எல்லாமே கஷ்டமா தெரியும், இஷ்டப்பட்டு பண்ணும்போது கஷ்டம் கூட இஷ்டமா தெரியும். என்ன ஒரு 5 வருஷம் 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் கஷ்டமா? சரி, சாப்பிட முடியல, தூங்க முடியல, சரி, அதுக்கு வாழ்க்கை அதுக்கு அடுத்து இருக்கும்ல. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், இந்த போனை புடிச்சிட்டு இப்படி வந்துட்டு இருக்கேன், கை வலிக்குது. இவங்க ஏன் இவ்வளவு பேசாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இது என்னோட போன்ல நிறைய ஸ்டோரேஜ் இருக்குங்க, சும்மா பேசிக்கிட்டு வராங்க. சீரியஸா தான் பேசுவாங்க, சீரியஸே சும்மா பேசிக்கிட்டு வராங்க. கை வலிக்க பேசுறேன் ப்ரோ. வலிக்குதுன்னு சொன்னா நல்லா இருக்காது, இது எனக்கு புடிச்சு பண்றேன். இந்த மாதிரிதான் அவர் சொல்றது, வலி இருக்கதான் செய்யும், நல்ல விஷயங்கள் பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிதான். சோ ஒவ்வொரு வேர்டும் அவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சோ நம்மளை பார்த்து நம்ம முக ஜாடையை வச்சு யாராவது கிண்டல் பண்றாங்களா, அதுக்கும் தளபதி கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சோ ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி அவர் சொல்ற மாதிரிதான், நதி மாதிரி கண்டுக்காம அமைதியா போயிட்டே இருக்கும். உங்க வேலையமா இல்ல, நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு நெகட்டிவிட்டி, அதுல ஒரு சில பேர் கண்ணு தூக்கி போடுவாங்க, ஒரு சில பேரு கண்ணு தூக்கி போட்டா பரவாயில்ல, இப்பெல்லாம் கண்ணாடி தூக்கி விடுறாங்க. கண்ணாடியா? ஐயோ, ஏகப்பட்ட தாக்குதல் இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கோம். தண்ணியில பால் தள்ளி அப்ப என்ன பண்ணுங்க தெரியல குமாரு. சோ எனிவே கைஸ், பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, நல்ல விஷயமா பண்ணுங்க. குழந்தைங்களா படிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஒரு டிகிரி எங்களுக்கு பிடிச்ச விஷயம் நாங்க ஒண்ணு பண்ண போறோம். அது என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் கொட்டிக்க போறோம். சோ நிறைய வீடியோஸ் இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்க. லவ் யூ சோ மச். டாடா பை.